உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமு பிரபாகரன். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் மட்டும் இன்ட்ராடே பெய்டு ஃபியூச்சர் கால்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து ஆப்ஷன்ஸில் இல்லைங்க, ஃபியூச்சரில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பெய்ட் கால்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 2 வீக் வந்து 2 வாரம் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? சரி, இந்த 2 வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக ஒரு 27,500 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ முதல் வாரத்தில் வந்து 13,000, 2வது வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த வாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா 2வது வாரம். ஸோ இந்த 2வது வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10,000 rupees வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது ஒரு 13% வரும். சரி, இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இந்த 10,000 rupees நம்ம வந்து எப்படி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம், ஸோ நம்மளுடைய கால்ஸ் வந்து எந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் அண்டு அப்டேட் தான் இந்த பதிவு. இந்த எக்ஸல் ஷீட்டில் பல முக்கியமான டேட்டாஸை வந்து நம்ம ஷேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வாரம் நம்ம சொல்லிட்டே வரோம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, ஸோ இந்த எக்ஸல் ஷீட் எதுக்கு அப்படின்னா, ஸோ நம்ம ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எத்தனை ட்ரேடிங் டேஸ் ஆகிருக்கு? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 12 ட்ரேடிங் டேஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக கேலண்டர் டேஸ் இல்லைங்க, 12 ட்ரேடிங் டேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 12 நாளில் வந்து பார்த்திங்கன்னா 13 கால்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதில் 7 கால்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியும் 6 கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். ஸோ அதில் இப்போ இந்த 13 காலில் 12 கால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம், 1 கால் வந்து லாஸ் புக் பண்ணியிருக்கோம். ஸோ டார்கெட் 1 வந்து பார்த்திங்கன்னா 12 கால் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் 1 வந்து ரீச் பண்ணியிருக்காப்புல. டார்கெட் 2 வந்து பார்த்திங்கன்னா 4 தான் ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம், டார்கெட் 2 வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது, டார்கெட் 1லேயே வந்து எக்ஸிட் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டாவாக வந்து இது நம்மளுக்கு தருது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக எவ்வளோ ப்ராஃபிட் பர் டே அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 5,000 வரைக்கும் புக் பண்ணியிருக்கோம். லாஸ் வந்து 750 வரைக்கும் லாஸ் புக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி, அடுத்து இந்த டுடே அப்படிங்கிற அந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளில், அதாவது நம்ம அந்த ஒரு சிங்கிள் ட்ரேடிங் டேயில் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம், இல்லை எவ்வளோ லாஸ் புக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஓவராலாக பார்க்கும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எவ்வளோ நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த ஓவரால் அப்படிங்கிற இந்த காலம் சொல்லும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல். ஸோ நம்ம 2 லட்ச ரூபா, ஆக்சுவலாக நம்மளுடைய 2 லட்ச ரூபா அப்படிங்கிற அந்த கேபிட்டலை வச்சு இப்போ வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற போது நம்ம 2 வாரத்தில் 27,500 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோமா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2,27,500 நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல முக்கியமான டேட்டாஸ் வந்து இன்னும் நிறைய பண்ணலாம். பட் இதே சொல்கிறதுக்கு ஆக்சுவலாக ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போயிடும். ஸோ அதனால் வேண்டாம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் இருக்கிற டேட்டாவாக தான் நான் வித் இமேஜோடு நான் உங்களுக்கு வித் ப்ரூஃபோடு நான் உங்களுக்கு இப்போ நான் காமிக்க போகிறேன். சரிங்களா? இந்த வாரத்தினுடைய முதல் நாள் 17/10/2022 திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டியில் வந்து செல் கால் கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரை வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ எப்போ கொடுத்துருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணி போல் கொடுத்துருந்தோம், 2:20 2:30 மணி போல் கொடுத்துருந்தோம். பட் ஆனால் அப் டு 3:15, அதாவது 3:15 வரைக்கும். ஸோ நம்ம இன்ட்ராடே பண்ணுறதுனால எந்த ப்ரோக்கராக இருந்தாலும் இந்த 3:15 to 3:20 வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஆர்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது 3:15 வரைக்கும் நம்மளுடைய டார்கெட்டும் ரீச் ஆகலை, ஸ்டாப் லாஸும் ரீச் ஆகலை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 3:15 வந்து நம்ம ஒரு மெசேஜ் போட்டோம், நீங்கள் வந்து வாங்கின இடத்துல விற்றுருங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த நம்ம எந்த இடத்துல நம்ம செல் பண்ணமோ அங்கேயே பை பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 17/10/2022 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ். அதற்குரிய ரசீது தான் இது. சரிங்களா? அடுத்து 18/10/2022 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் செல் கால் தான் ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 12:50 போல் கொடுத்துருக்கோம். ஸோ 12:55 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸில் நம்மளுடைய என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர் ஆகிடுச்சு. ட்ரிகர் ஆகிட்டு 2:30 மணி போல் நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம 1 மணிக்கு என்ட்ரினா கூட ஒரு 1.5 மணி நேரம் நம்ம ஹோல்டு பண்ணி 50 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நிஃப்டியில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ 50 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற போது நிஃப்டியில் லாட் சைஸ் வந்து 50. ஸோ 50 × 50 போடும்போது 2,500 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். என்றைக்கு 18/10/2022 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து 2,500. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதற்குரிய ரசீது. அடுத்த 3வது நாள் புதன்கிழமை 19/10/2022 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டியில் செல் கால் கொடுத்துருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு 10:45 போல் கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணிட்டோம், அதாவது செல்லை வந்து ட்ரிகர் பண்ணாமல் டார்கெட்டை ரீச் பண்ணிட்டாப்பில்ல. ஸோ அதனால் நம்ம 11:15 போல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்வேலிட் அப்படின்னு நம்ம இது பண்ணிட்டோம். ஏன்னா நம்மளோட என்ட்ரியை ட்ரிகர் பண்ணலாம், ஆனால் டார்கெட்டை ரீச் பண்ணிட்டாங்களா. ஸோ திரும்ப நம்ம என்ட்ரி போகக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி இன்வேலிட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நோ ட்ரேட். புதன்கிழமை வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணலை. அடுத்து 20/10/2022 வியாழக்கிழமை, அதாவது வாரத்தினுடைய 4வது நாள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டியில் பை கால் கொடுத்துருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி போல் நம்ம கால்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ 1:40 1:50 போல், அதாவது கிட்டத்தட்ட நம்ம கால்ஸ் கொடுத்து 50 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ட்ரிகர் ஆனதுலேருந்து ஒரு 3/4 மணி நேரம், ஸோ ஒரு 40 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கிறாரு. ஸோ டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 200 பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம பேங்க் நிஃப்டியில் 200 பாயிண்ட்ஸு டார்கெட்டும் புக் பண்ணிட்டோம். ஸோ 200 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற போது
பேங்க் நிஃப்டியில் லாட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 25. ஸோ 25 இன்ட்டு 200 போடும்போது 5000 வந்து ப்ராஃபிட் வரும். ஸோ நம்ம 20/10/2022 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5000 ருபீஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தான் அதற்குரிய ரசீது. அடுத்து வாரத்தின் 5வது மற்றும் கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை 21/10/2022. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் கால் கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு 12 மணி போல் கொடுத்துருந்தோம். ஸோ செல்லு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ட்ரிக்கர் ஆகிடுச்சு. ஸோ ட்ரிக்கர் ஆகிட்டு ஆக்சுவலாக நம்ம டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய அதாவது மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக இருந்ததுனால ஸோ 200 பாயிண்ட்ஸு ரீச் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்ததுனால கைண்ட்லி எக்ஸிட் வித் ப்ராஃபிட் 2500 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அதாவது 100 பாயிண்ட்லேயே நீங்கள் எக்ஸிட் ஆகிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல் நம்ம 100 பாயிண்ட் ப்ராஃபிட்லேயே நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 200 பாயிண்ட்ஸை வந்து ரீச் பண்ணிச்சு. பட் ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ்லேயே வந்து நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிட்டோம். 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற போது 2500 ப்ராஃபிட். ஸோ இதுதான் அதற்குரிய ரசீது. சரிங்க மக்களே. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஃபியூச்சர் இன்ட்ராடே பெய்ட் கால்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள நீங்கள் எனக்கு வந்து டெலிகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். சரிங்க மக்களே. ஸோ இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வளர்க தமிழ்.